ஃபஸ்ட்டு நான் கோகோ மிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட கேட்டேன், எங்கள் வீட்டு மாரி இதை பழக்கணும் இருக்குது, வழக்கணும் இருக்குது, வீட்டு கோகோ மிக்ஸ் கொடுக்கலாமாங்க கேட்கும்போது, கோகோ மிக்ஸ் வேண்டாம் அபிமா கொடுக்கலாம், அப்பா அபிமா ரெஃபர் பண்ணாங்க. அது அவங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. முன்னாடி கொடுத்தது வளர்ச்சி இருக்காது, இப்போ அவைய கொடுத்தது வளர்ச்சி நல்லாயிருக்கு. பச்சை நல்லா பச்சை பச்சையான்ட்டு வருவேன் எனக்கு கூட. முன்னாடி வந்து இலை சைஸ் வந்து சின்னதாக தெரியும், இப்போல்லாம் பெருசாக இருக்குது அபிமா கொடுத்ததுக்கு அப்புறம். அதே கண்டெல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ இது கண்டு வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் நைஸாக தான் ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக எனக்கு தட்டு அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. வேறு தாமரச்சிலம், திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பள்ளி வட்டம், ஆதிரம் கிராமம். அது ஏற்கனவே வந்து ஏபிகேஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து கோகோ மிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்ட வீட்டில் கொடை சுற்றி வாழைலாம் வச்சுருக்கேன், பழக்கணும் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அபிமான் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் யூஸ் பண்ணேன், நாளைக்குலாம் நல்லா இருக்குது. முன்னாடி நான் காம்ப்ளெக்ஸு 20-20 இந்த சேர்க்கமாக யூஸ் பண்ணலாம். அப்போ அந்தளவுக்கு பெருசாக ஒன்று தெரியல. பார்த்தீங்கன்னா அப்போலாம் அந்த இடம் சின்னதாக தெரியும், மரமும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்காது, அவ்வளோ இருக்காது. இந்த அபிமா கொடுத்ததுக்கப்புறம் இலை நல்லா பெருசாக தாக்கத்தான் இருக்குது, நல்லா பச்சையாகவும் இருக்குது, அதுக்கு வளர்ச்சி எங்கே மாதிரியும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே கண்டெல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ கண்டு வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் நைஸாக தான் ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக எனக்கு தட்டு அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா கண்ணில் தாத்தா தான் இருக்குது எனக்கு. நல்லா பச்சையாக பசுமையாக இருக்குது, நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்குது. முன்னாடி கொடுத்தது வளர்ச்சி இருக்காது, இப்போ அவைய கொடுத்தது வளர்ச்சி நல்லாயிருக்கு. பச்சை நல்லா பச்சை பச்சையான்ட்டு வருவேன் எனக்கு கூட. முன்னாடி வந்து இலை சைஸ் வந்து சின்னதாக தெரியும், இப்போல்லாம் பெருசாக இருக்குது அபிமா கொடுத்ததுக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு நான் கோகோ மிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட கேட்டேன், எங்கள் வீட்டு மாரி இதை பழக்கணும் இருக்குது, வழக்கணும் இருக்குது, வீட்டு கோகோ மிக்ஸ் கொடுக்கலாமாங்க கேட்கும்போது, கோகோ மிக்ஸ் வேண்டாம் அபிமா கொடுக்கலாம், அப்பா அபிமா ரெஃபர் பண்ணாங்க. அது அவங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. 1 லிட்டர் தண்ணியில் 100 கலந்து வாழை சுற்றி ஊற்றிட்டு தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. கண்டிப்பாக தரமாக யூஸ் பண்ணலாம் அபிமா.